மற்றொரு மதகடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கும் அதனுடைய நிலைபெறான வளர்ச்சிக்கும் சமூக முன்னோடிகள் அவசியமானதாகும். யாருமே முன்னோடி ஆகப் போகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. ஒருவர் ஒரு செயலை எவ்வாறு செய்கின்றார், அந்த செயலை செய்யும் போது எத்தகைய சவால்களை எதிர்கொள்கின்றார், அந்த சவால்களை எவ்வாறு கையாள்கின்றார், அதிலிருந்து கிடைத்த படிப்பினைகள் மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்டியாக அமைகின்றன போன்றவையே சமூக முன்மாதிரியாக ஒருவரை அடையாளப்படுத்துகின்றன. மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடியவரே சமூக முன்மாதிரி எனப்படுகின்றார். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்பார்கள். இளம் பிராயத்திலேயே மொழியார்வம், சமூகம் தொடர்பான சிந்தனை, தலைமைத்துவ பண்பு போன்றவை இவரிடம் வெளிப்பட ஆரம்பித்தன. யாழ் இலக்கிய நண்பர்கள் கழகம், நுட்பம் செஞ்சிகை, கட்டுப்பத்தை தமிழ் மன்ற தலைமை போன்றவை அதனை தெளிவாக அடையாளப்படுத்தின. கவிஞர், நாடகவியலாளர், பொறியியலாளர், புலம்பெயர் சூழலில் தமிழ் கல்வி முன்னோடி, இயற்கை விவசாயி என பல் பரிமாணங்களை கொண்டவர். இத்தகைய சிறப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு மாவை நித்யானந்தன் அவர்களையே இன்றைய மதகடி நிகழ்ச்சியில் கொண்டாடி மகிழ்கின்றோம்.